ஒருத்தர் வாராரு, குடும்பமா வராரு, திடீர்னு பெட்ரோல அவர் உடம்பு ஃபுல்லா ஊத்திக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஒரு விவசாயி, தமிழ்நாட்டு விவசாயி, ஊபி விவசாயம் கிடையாது. திமுகவினுடைய ஒரு முக்கியமான நபர் என்ன வச்சிருக்காராம், இதே மாதிரியான ஒரு இடம் வச்சிருக்காராம். அவர் அங்க ஒரு தொழிற்சாலை நடத்துகிறார். அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் அவருடைய நிலத்தில், அந்த 5 ஏக்கர் நிலத்துல வருதுப்பா. அதனால அங்க இருக்கக்கூடிய சாகுபடி எதுவுமே சரியில்லை. நான் விவசாயத்தை செஞ்சு எப்படி பிழைப்பது? யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, கொன்னு போட்டுருவேன், குடும்பத்தோடு வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரே தவிர எனக்கான நீதி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும். நாங்க இப்படி வாழ்றதுக்கு செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார். ஒரு விவசாயினுடைய குமரல் கேட்கவில்லையா யாருக்குமே? நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் சார் நானும் சொல்றேன். தம்பியினுடைய வீட்டை உடைத்து விட்டு போலி பத்திரத்தை பதிவு செய்து 8 வருடமாக நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு அண்ணனுடைய குரல் சுத்தமா கேட்கலையா அவங்களுக்கு? 3 முதியவர்கள், அதுவும் சாதாரண முதியவர்கள் கிடையாது, அவங்களும் விவசாயிகள் தான். அந்த விவசாயிகள் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த டின்னர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, பெயிண்ட்லாம் ஊத்துவாங்களே, அதே மாதிரியான டின்னரை தலையில ஊத்திக்கிறாங்க. என்னப்பான்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய விவசாய நிலத்தை ஆட்டை போறதுக்கு நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட எங்களை காப்பாத்தி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க.